காப்பிரைட் டிஸ்க்ளைமர். இது வேணும் நிறுத்து. வேணும்னு கைய சொல்ற. வைக்காத. இது நோ பசிக்குது. ஐ ஆம் நோ ஹங்கிரி. நோ நோ நோ. போடி எலி பிடிக்க சொல்லுவீல, அப்ப காட்டுற இந்த இறையக்க நீ யாருன்னு. மில்க்கு கேட்டா மசாஜ் பண்ண சொல்றா. எல்லாம் என் நேரம். படுக்கமுன்னு மசாஜ் பண்ண சொல்லிட்டு என்ன மூமெண்ட கொடுத்துட்டு இருக்க. மூட்டிக்கிற வரைக்கும் மூச்சாப்பு கூட விட மாட்டேன். ஏய் ஏய் ஓஹோ போஸ் போஸ் வேற குடுக்கிறியா நீ? கீழே போடா கீழே பலவையா. ஒரு நாளைக்கு 2 அடி வாங்கலைன்னா அவனுக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது, நமக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது. பேசாம நம்மளும் இந்த மாதிரி கிளிகள் மேட்ரி மோடியிலேயே ஒரு ஜிகிடிய பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கலாமோ? என்ன கலர் கலரா இருக்காளுது. ஐயோ மனைவி கிளி மோப்ப முடிச்சுட்டா. பப்பாளியில பாய்சனை போடுற நேரம் வந்துருச்சு. ஏய் என்னடா இந்த மல்டி கலர் மார்த்தாண்டத்தையே முறைக்கிற? ஐயோ மிஸ்டர் மார்த்தாண்ட மூடிட்டு வரீங்களா? அவனையெல்லாம் பார்த்தா உன்னை ஒரே அடியில ஆகாசத்துக்கு அனுப்பிடுவான் போல. ஒழுங்கா வந்துரு. ஏய் இன்ன நீ முறைச்சிட்டு தான் இருக்கியா? மாடு திங்கும் புல்லு, நான் அடிச்சா பறக்குவோம் பல்லு. என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க மார்த்தா? ஒரு நாளைக்கு எத்தனை பூனைக்கிட்ட தான் அடி வாங்குவ? வில்லேஜ்ல இருக்கும் வயலு இந்த மார்த்தாண்ட ஒரு புயலு. டே அவன் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகிட்டே வரான்டா. சொன்னா கேளுடா. காயத்துக்கு வெப்பாங்க டிஞ்சர், உன் மூஞ்சி இப்ப ஆக போது பஞ்சர். ஐயோ டே உனக்கு சண்டையும் போட தெரிய மாட்டேங்குது, ஆனா வாய் மட்டும் விண்வெளி வரைக்கும் பறக்குது. வாயேண்டா கம்முனே. டே மார்த்தா சொன்னா புரிஞ்சுக்கடா. உன் பாடி தான் மல்டி கலரு, ஆனா யூ டோன்ட் ஹேவ் எனி பவர். ஏய் சட்டில இருக்கும் சோறு உன்னை போட நான் இப்ப கூறு. போடா என் ஹேரு. சோ இன்னைக்கு என்ன ட்ரெஸ் மாட்டியோட போறானோ? பெரிய காஸ்டியூம் டிசைனர் நினப்பு. சைனாக்கார வீட்டுல கூட சேஃபா வாழ்ந்தலாம் மாட்டேங்குது. இந்த டெய்லர் வீட்டுக்கு என்னைய தாரவாத்து கொடுத்துட்டு போய் சேர்ந்துருச்சு என் பேரண்ட்ஸ். எல்லாம் என் விதி. என்ன புதுசா டப்பாலாம் மாட்டி விடுறான்? பிச்சை எடுக்க சொல்ல போறானா? சைடு பிசினஸ்க்கு பிளான் போடுறான் போல. இது என்னது? செயின் போல வக்கு இல்லாம நாய் கழுத்துக்கு கவட்டாய் மாட்டி விடுறான் பாரு. இந்த ஐடியாலாம் எப்படி இந்த ஆலமரம் மண்டைனது தோணுது? இதுல குள்ளா வேற பாரு. கலர் ட்ரெஸ் போட்ட குர்கா மாதிரி ஆக்கிட்டா என்ன? அப்படியே என்னைய நேபாளுக்கு நாடு கடத்திடுறா. அங்க போய் மோமோஸ் வித்தாது நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இப்படியே போச்சுன்னா நான் ஒரு கேட்டு தானே கன்ஃபியூஷன் ஆயிரும் நாட்டுக்குதே. ஆளு இன்னும் எத்தனை இருக்கோ? முட்டைய உடைச்சு உடைச்சு மண்டைய பொழந்தது இல்லாம சமாதானம் பண்ண அதுலயே சூப்பு வச்சு வர கொண்டு வந்திருக்கா. போடே பைத்தியகாரி. ஆஹா என்ன ஒரு ராஜ நடை. என்னைய கட்டி போட்டுட்டாராமா. இப்ப பாருடா. ரைட்டு லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட். இப்போ ஒரு புஷ். அவ்வளவுதான். இந்த காஜல் குமாரிய கட்டி போட இன்னும் காம்பனன்ட்ஸ் கண்டுபிடிக்கலடா. இரு உடல்கள் பிணைந்து காதல் மலையில் நனைந்து இந்த கரீஸ் அவனையே மறந்து. ஹே கியூட் ரோஸ் எங்கடி போற? நான் என்ன முடிக்கல. என்னாச்சு? ஐயோ பொண்டாட்டி பூனா. நீ பிறந்தாய். என்னடா ராக் பாடி ரோஹித் குமார் சொல்லிட்டே இருக்க? அதான் ஏன்பா கேக்குற? காலையில குளிக்க வைக்கும் போது ஏதோ புது ஷாம்பூன்னு ஒண்ணு போட்டானுங்க. அதான அந்த ராக் பாடிக்கு வேணாண்டான்னு அப்பவே சொன்னேன். இல்ல இது போட்டா சருமம் சாஃப்ட் ஆகும், தேகம் தெரிக்கும் நானுங்க. அப்படியா அப்படின்னு நானும் ஒரு அக்செப்டன்ஸ போட்டு விட்டேன். கடைசியா பார்த்தா இப்படி பிச்சுக்கிட்டு புடுங்குது. சரி சொரிஞ்சாதி விடுங்கடான்னா ஐ ஆம் சாரின்ட்டு போயிட்டானுங்க. அதான் நானே செல்ஃப் சர்வீஸ்ல சொரிஞ்சிட்டு இருக்கேன். ஐயா உதவி பண்ணுங்க ஐயா. ஆமா ஐயா. ஓ இதுதான் அடிபட்டவங்களுக்கு அன்னதானம் போற இடமா? அப்ப நானும் பேஷண்ட். ஐயா அடிபட்டுருச்சு ஐயா. ஐயா கூமுத்தா போய் தொலை. ஓவன் அட்டிங்க போட்டு ஓசி சொத்துக்கு ஆப்படிச்சிடாத. கண்டினியூ. ஐயா உதவி பண்ணுங்க ஐயா. ஆமா ஐயா உதவி உதவி. நம்மளோட கிளவரா கிளீன் பண்றாளே, அதான் கொஞ்சம் பாலிஷா இருக்கா. நெக்ஸ்ட் டைம் நம்மளும் இதே மாதிரி ஃபோர்ஸ்ல ட்ரை பண்ணி பார்த்துருவோம். கேட் வாக். இந்த டயானாவோட டாக் வாக்க பாருங்கடா. என் மூமெண்ட்ல அப்படியே மெஸ்மரைஸ் ஆயிருவீங்க. Come on my son and daughter,
இப்படி ஜம்ப் பண்ணி என்னைய ஃபாலோ பண்ணுங்க. ஏய், என்ன பூனை என்ன பாஞ்சு வரணும்? இப்படி படிக்கட்டுல இறங்கி வரக்கூடாது. இப்படியே பாலை குடிச்சிட்டு படுத்தே கிடந்தா பொழைக்க முடியாது, புரியுதா? பிராக்டிஸ் பண்ணணும். நம்மள விட ஸ்பீடா இருக்காளே, பாடிய ஸ்லிம் ஆக்கணும் போல. பாக்குறதுக்கு தான் நம்ம பேட்மேன் மாதிரி இருந்தாலும் ஃபைட்ல ஒன்னும் அவ்வளவு சிறப்பா இல்ல. ஒர்க் அவுட்ட போடுறோம், இவளை நாக் அவுட் பண்றோம். பாத்தியா ஓனரு கல்லுல கட்டி போட்டிருக்கும் போதே எப்படி கட்டுக்கணக்காம கத்திட்டு இருக்கான்னு. என்னடா தம்பே? ஐயோ ஓனர் ஓடாட, கல்லூரி மங்க கல்லோட குழப்பனா வராண்டா. எவன்டா இவனை சாதாரண கல்லுல கட்டி போட்டது? நல்லா பாறாங்களா பார்த்து புதைச்சு வைங்கடா. எப்பா நான் இங்கதான் இருக்கேன், இங்கே இருக்கேன். என்ன கண்டுக்கவே இல்ல? ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் போடுவோம். எங்க போச்சு? இங்கதான வச்சேன், காணோமே. இதா 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 இதான் எனக்கு வேணும். என்ன முரட்டுட்டானா இருக்கு? போதும், அட போதும் விடியா. ஐயோ, தாத்தாக்கு தேவையில்லாம பிரஷர் ஏத்திட்டோமா? பேப்பர் படிச்சுட்டு இருந்தவள பைத்தியம் ஆக்கிட்டோமே. பாத்தியா அதுங்கள பிப்ரவரி மாசமா ஃபீலிங்ஸ போட்டுட்டு இருக்குதுங்க. என்ன ரொமான்ஸா? போய்க்கலாம். எவனாவது இந்த முரட்டு சிங்கிள் மண்டை ரொட்டி முன்னாடி சீனை போட்டுட்டு இருந்தீங்க, அப்புறம் செலவே இல்லாம சேதம் ஆயிரும் பாத்துக்க. போடுமா போடுமா, இந்தம்மா. என்னத்த சவப்ப கையில வச்சுட்டு பாத்துக்கிட்டே இருக்க? சீக்கிரமா போடுமா. ஐயோ, இந்த மொடா முழுங்கி வேற வந்துட்டானே. நான் ரெடி ஆயிக்கிறேன். இங்க பாருமா. ரெடியாவதுக்குள்ளே வந்துருச்சு. நான் புரியல எனக்கு. என்னது இது? நான் எவ்வளவு நேரமா போடு போடுன்னு பதறிட்டு இருக்கேன் போல. ஆமா, என்ன ரெடியா ஆகல அவனுக்கு போடுற? இதுக்கு தான் அந்த மனசப்பா எல்லாம் நான் நம்பறதே இல்ல. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இவன் மேல இதை குடிச்சிட்டு அடுத்த ஒண்ணுக்கு வர வரைக்கும் என்னைய ஓட்டிட்டு இருப்பான். ஐ காசு மச்சம் மச்சான், இங்க இப்படி ஒரு போஸ்டர் என்ன? இரு அடுத்த போஸ்டர். ஓகே, நெக்ஸ்ட் இப்படி. சூப்பரா வந்துடுடா. எங்க காமி? பாத்துட்டியாடா பைனாப்பிள் வாயா? மம்மி இவன் தான் அடிச்சான். ஹியூமன்ஸை எப்படி அட்டாக் பண்ணு காமிக்கிறேன் பாத்துக்கோமே. பின்னாடி ஒரு பஜக், முன்னாடி ஒரு பிஜிக். எப்படி ஓடுவான் பாரு. ஓடுறா ஓடுறா. இனிமேல் யாரையும் எரும மாடுன்னு சொல்லி திட்டாதீங்கோ. இங்க பாருங்கோ, இப்படி மேல ஏறி படுக்க எவ்வளவு கும்மல் இருக்குதுன்னு இந்த எரும மாடு. என்ன தம்பி கும்முன்னு இருந்ததா? இங்க பாரு, நான் கேட்டு போட்டேன். இந்த கதவை திறந்தாதான் உன்னால போக முடியும். ஓ அப்படியா? சரிண்ணே, நான் நீ தொடர்ந்து போய் நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த கலர்ஃபுல் கெரோலினாக்கே கதவா? சில்லி ஃபெலோ. இந்த கரிஸ் இப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல இல்ல, இப்படி ரைட் ஹேண்ட் எடுத்து உன் பக்கத்துக்கு கீழே பஞ்ச் பண்ணா என்ன பண்ணுவேன்? நான் லெஃப்ட் ஹேண்ட்ல பிளாக் பண்ணுவேன். ஓ, அப்ப இந்த கரிஸ் அவனோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து அதே பக்கத்து கீழே பஞ்ச் பண்ணா அப்பயும் அதே லெஃப்ட் ஹேண்ட்ல தான் பிளாக் பண்ணுவேன். ஓ ஐ சி. இந்த மாதிரி வித்த காட்டுறதுல இந்த வியாசர் படி வெந்தய கோபால அடிச்சுக்கவே முடியாதுடா. எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. யாரோட போடாவில்ல. ஐயோ மனம் போச்சே. சமாளிக்கணும் சமாளிக்கணும். பாத்தீல கவுந்தடிச்சு வந்தே கதவை சாத்து வந்தா இந்த கவுமேன் கரட்டாண்டி. அப்பாடா நம்பிட்டான். டேய் டேய் தம்பி, என்ன பழனி முட்டையா? இல்ல புளியங்குட்டை. போயா கம்முனு. நானே முடியில்லாம மூடோட்ல இருக்கேன். அட கீழே வந்துருச்சே. அட பாவமே, வாயில பல்லு இல்ல, மண்டையில முடி இல்ல. என்ன ஒரு பரிதாபமான பொசிஷன். வாப்பா. இந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கா இல்லையா? வா, உன் பசிக்கு நான் ஒரு நல்ல வழி காட்டுறேன். இந்தா, ஆன் த வேல வரும்போது இங்கேயே கொஞ்சம் விழுந்துருச்சு, சாப்பிட்டுக்கோ. உனக்கு தான் எல்லாமே. ஏண்டா மங்கோலியன் மூஞ்சலி, நீ கொடுத்த பில்டப்புக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் ஃபுல் மீல்ஸ் வாங்கி தருவேன்னெல்லாம் எதிர்பார்த்தேன்டா. ஆனா இந்த பொழப்புக்கு கடவுளுக்கு கண்ணில்லையான்னு சொல்லி ஃபீல் பண்ண பத்தியா? அதை மட்டும் மறக்கவே மாட்டேன்டா. கொடுங்க சார். விவரங்கத்தை வீட்டு நாயே காத கொது எடுக்காம மாட்டேன்டா. ஏண்டா உன் வீட்டுலதான் 3 வேலை முக்கடியில, இங்க வந்து எனக்கு போடுறதையும் மேயரா? டே என்னையவே அடிச்சிட்டீல, இருக்கிற கண்டுக்கும் ஒப்பனை அடிப்பண்டா. The next day. இந்த இருட்டு எரிமலை காது ஆனா கடிக்கிற நாயகடா கடிச்ச. இன்னைக்கு அதே காதை கலட்டி எடுக்காம விட மாட்டான்டா. இருட்டு அது இவன் இல்ல. எங்கம்மா? ஏண்டா கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தா காதை கடிப்பியாரா? கண்ட்ரோல் ஆகாத கறி மூட்ட.
ஏண்டா அசந்த கேப்ல அக்ரிமெண்ட மீறியடா அப்மா கையோக்கே பயல சங்கத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சமமா பிரிக்கணும்ங்கிறதான சாஸ்திரம் பசிச்சு இன்னையில இருந்து மெம்பர் பதவியில இருந்து உன்னைய மைனஸ் பண்றோம். உங்க உஷார்னஸுக்கு அளவே இல்லையாடா? என்னைய ட்ராக் பண்ண பூனைக்கு கட்டுற பெல்ல மாட்டாம இப்படி யானைக்கு கட்டுற பெல்ல போட்டு வெளிய போன பால்காரன் பால் ஊத்த வந்துட்டான்னு பதறிட்டு வருதுங்க எல்லாம் துண்டான தூக்கிட்டு. என்ன ருசி போதும் போலாம். இருமே நான் வந்துட்டேன் விட்டு பெறாத இரு வர. ஓகே போலாம். என்ன குளுக்குறவி போதுமா? ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து இந்த ஆன்டி வேற நம்மள உற்சாகமா வச்சு பேத்துறாளே. என்ன இருந்தேனா ஒரு 3 வய முக்கியத்துவம் தரேன் ப்ளீஸ். போதும் அவன் வர போயிடுவான். இன்னும் நிக்கிறான். மறுபடியும் ஒரு அட்டாக்க போட்டு வந்துருவோம். பசி வேற பட்டை கிளப்புதே. ஓகே டன் போயிடுவோம். ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து பொடிக்கிற வர பெர்ஃபெக்ட் டேஸ்ட்ல இருக்கே. ஒன் லாஸ்ட் டைம் ரெடி ஜூட் போலாம். நம்ம இப்படியே திரும்பி நின்று என்ன குளுக்கே? அட போமா நீ வர. நான் ரைடு போயிட்டு வந்து குளிக்கிறேன். என்ன மலடா இருக்குத்தான் நான் சொன்னேன் எனக்கு அந்த ரெயின் கோட் வேணான்னு. கவர் கண்ணுல மறைச்சு கம்பிய கட்டி பிடிச்சிட்டேன்டா. பட்டு போல இருந்த இந்த ரம் கேக் மேனில கட்டு போட வச்சுட்டியடா. டே விடவே மாட்டான்டா. இந்த யூனிவர்ஸ்ல எனக்கு புடிச்சப்படா இது. என் உயிரை ஊசலாடினாலும் எதுக்காகவும் விட்டு தர மாட்டான்டா இந்த டார்க் தனப்பாலு. பண்ண சாப்பிட்டு வந்து பேட்டில் கண்டினியூ பண்றேன்டா. டேய் ட்வின் ப்ரோ என்னடா பண்ற? என்னடா இது? அது தெரியாம தான் நானே போட்டு தட்டிட்டு இருக்கேன். டே யாராவது இதுகிட்ட சொல்லி புரிய வைங்கடா. நான் ஆடு இல்லைன்னு நானே வேலண்டைன்ஸ் டே அதுமா சிங்கிளா சோகமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இது வேற என்னைய காலையில இருந்து ஒரு மார்க்கமாவே ஹேண்டில் பண்ணுது. ஐயோ இதுவும் ஜென்ஸு நானும் ஜென்ஸு. இந்த ஓனர் வேற எங்க போயிட்டா? அன்னைக்கே நான் சொன்னேன் என்னை ஆடு மேய்க்க விடாத, ஒரே கலர்ல இருக்கும் அப்புறம் கலேபரம் ஆயிரும்னு. வேலண்டைன்ஸ் டே அதுவுமா வாக்கு பழிச்சிரும் போலயே. somebody save me.